தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்து வந்துட்டு ஆக்டர் சரவணன் அவர்கள், அவரோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவருக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணாலுமே ஒரு மாதிரி பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறேன். என்ன சச்சின் இல்லவே வேண்டாமா, பயந்துட்டீங்களா? சரி, ஓகே. ப்ளீஸ் கிவ் வெரி பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஆக்டர் சரவணன் சார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சின்னதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்காக டேரக்டர் சைட்லேருந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும், பெரியவங்கன்னு சொல்லக்கூடாது, ஈக்குவல் தான். பார்த்திபன் சார், இமான் சார் மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் பெரியவங்க, மற்றவங்க ஈக்குவல் தான். இந்த படம் திரு விஷால் வெங்கட் இயக்குனர். இவர் எப்படி தெரியும்னா, நான் சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது எங்கே ப்ரிவியூ போட்டாலும், எங்கே சினிமா சம்பந்தமாக எது நடந்தாலும் ஓடி போய் நிற்போம். அப்படி வந்து ஆர்கேவி ஸ்டுடியோன்னு உங்களை வந்து நிறைய எழுதும் சுயசரிதம்னு ஒரு படம், திரு மணிகண்டன் அதில் பங்கு இருந்தார். அந்த டீமில் எனக்கு யாருமே பழக்கம் இல்லை. அதை முடிச்சுட்டு தேடி ஓடி அலைஞ்சேன், இது எப்படியாவது தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல கதை. ஏன்னா எங்கள் அப்பா நான் நேராக பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி எல்லாரோட தகப்பனாரும் அதில் வந்து கனெக்ட் ஆவாங்க. அப்படி ஒரு கதை இருக்குது. அப்படி பழக்கமான திரு இயக்குனர் அவரோட படம் தான் அடுத்து சில நேரங்களில் சில மனிதர்கள். அந்த படம் பார்த்துட்டும் அதே மாதிரி தான். ஒரு நல்ல கலைஞன், அது நடிகன் மட்டும் இல்லை, நல்ல டெக்னீஷியன் எல்லாருமே ஒரு சிறந்த இடத்துல, அதாவது நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி நான் ஆசைப்பட்டு கேட்டு அவரை ரொம்ப கெஞ்சி டிஸ்டர்ப் பண்ணி வாங்கி நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். அது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணன்களுக்கு அக்காக்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான படம் பாம். போன செப்டம்பர் லப்பர் பந்து, இந்த செப்டம்பர் பாம். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, அது கேட்கும் போதே பாசிட்டிவாக இருக்குது. அதில் நடித்த நிறைய காளி வெங்கடண்ணன், பாலசரவணன் ஐயா, இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான நட்புகளோடு நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ பொதுவாக வந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னா, இது லப்பர் பந்துக்கு முன்னாடி நான் கமிட்டான ஒரு படம். இந்த பஞ்சத்தில் இருக்கும்போது பாயசம் கிடைச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அது மாதிரி ஒரு படம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக காமெடி ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பெட்டர் மேக்ஸ் படங்கள்ல நான் காமெடி ரோல் பண்ணிட்டு இருந்தேன். பாம்ல எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக விஷால் ப்ரோ பிளேஸ் பண்ணி எனக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு மூவ் ஆன் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ பிரதர். பொதுவாக சில நேரங்களில் சில மனிதர்களை நம்ம மீட் பண்ணுவோம். அப்படி சில நேரங்களில் சரியான நபர்களை மீட் பண்ணால் நம்மளோட லைஃப் மூவ் ஆன் ஆகும். அப்படி நான் மீட் பண்ண நபர் தான் விஷால் வெங்கட். கிட்டத்தட்ட 2021 அவருக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன், பிரதர் உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் சில நேரங்கள் சில மனிதர்களோட ப்ராக்ரஸ் போயிட்டு இருந்தது. அப்போ ஆல்ரெடி வந்து ஆடிஷன்ஸ்லாம் ஓவர் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, பட் பரவாயில்ல, பட் ஆனால் டெஃபினட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த படத்தில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவ்வளோதான் கட்டு. அதுக்கப்புறம் 2023 அவர்கிட்ட எனக்கு ஒரு மெசேஜ், ப்ரோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு. பாருங்களேன், ஒரு 2 இயர்ஸ் கேப்பு, எந்த ஃபாலோஅப்புமே இல்லை அவர்கிட்ட. அவரும் எனக்கு எந்த மெசேஜும் பண்ணல. கூப்பிட்டு அவர் வந்து அந்த கேரக்டர் கொடுத்தாரு. எனக்கு லப்பர் பந்துக்கு முன்னதாக என்னை நம்பி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக என்னை வந்து ஒரு பிளேஸ் பண்ணதுக்கு விஷால் வெங்கட் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். லவ் யூ. யூஸ்வலாக ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னும் போது நிறைய மிகைப்படுத்தி சொல்லலை அவரை. நாசர் சார் வந்து இந்த கெப்ரியல் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் 1 லான்ச் ஆகும்போது சொன்னார், இதில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரைடுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு. அதை நாங்கள் எல்லாருமே உணர்ந்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அதை உணர்ந்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் மோரோவர் இங்கே எல்லாம் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஐம் ஸோ பிளஸ்ட். அண்ட் டு பி ஆனஸ்ட், டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன் சார். ஆக்சுவலாக நாங்கள் நிறைய ஸ்டேஜ் ஷோஸில் நீங்கள் மியூசிக் பண்ண பாடல்கள் மிமிக்ரி பண்ணி நான் கைத்தட்டு வாங்கியிருக்கேன். ஈவன் கண்டாங்கி சார், விஜய் சாரோட வாய்ஸு, அப்புறம் ஃபீமேல் வாய்ஸ்லாம் பாடி அப்படின்லாம் பாடி கிளாப்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் சார். நான் நம்பவே இல்லை உங்கள் பக்கத்தில் நான் இப்படி உட்காருவேன்னு. கொஞ்சம் அப்படியே சோரிங்காக தான் இருந்தது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என் ஃப்ரெண்டு வீட்டில் நடந்தது. இதை சொன்னால் கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் சொல்கிறேன். உங்களோட பாட்டு வந்து ஒரு திருட்டை தடுத்துருக்கு சார். ஆக்சுவலாக உண்மை மரத்திட்ட வந்திருக்கான். வீட்டில் ஒரு ஆள், ஒரே ஆள் தான் என் ஃப்ரெண்டு. ஃபுல்லாக வந்து நைட்டு வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். மிட் நைட்டில் உள்ளே போயிருக்காங்க. அப்போ திருட வந்து 2 பேர் வந்திருக்காங்க. தட்டி விட்டு ஒரு ரிமோட் கீழே விழுந்து ஆன் ஆயிடுச்சு சார். அப்போ சன் மியூசிக்கில் பாட்டு போயிட்டு இருக்கு. அந்த பாட்டு சேவ் பண்ணியிருக்கு. என்ன பாட்டுன்னு நீங்கள்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்றொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய். 2வது வரி டக்குன்னு எந்திரிச்சா திருட போலீஸ் வந்தாங்க. அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறீங்க சார். சார் நீங்கள் ஒரு திருட்டை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க சார். அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது ABC 3 ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை.
ஒரு சி ஆடியன்ஸை டக்குன்னு கவர் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இளையராஜா சாருக்கு அப்புறம் டிமான் சார் அதை பட்டி தொட்டி எல்லாம் பண்ணுவார். அதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் ஒவ்வொரு மேடை நிகழ்ச்சிகளையும் கச்சேரிகள் ஷோலெல்லாம் சாரோட பாட்டுகள் ரிப்பீட் மோட்ல போயிருக்கு. ஸோ அப்படி சீசன்ற டக்குன்னு பிடிச்சிட முடியாது. சார் வந்து வேற லெவல் சார் அதில். ஸோ இன்னைக்கு விழா நாயகன். ஸோ இன்னும் நிறைய நான் உங்களோட பாடல்களை பாடி மிமிக்ரி பண்ணி கைத்தட்டு வாங்கின காலங்கள் போய் நீங்கள் பிஜிஎம் பண்ண மியூசிக் பண்ண படத்தில் நான் இருக்கேன்னு சொன்னேன். ஸோ சார் தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக எங்கள் அண்ணன் காலி வந்துட்டேங்க. அண்ணனோட 3வது படம் எனக்கு பெட்டர் மேக்ஸ் லப்பர் வந்து இப்போ பாம். அவர் ஸ்டைல்லே சொல்லணும்னா மாரி படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, ஏரியாவில் புறவட்டில் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் லெவலே மாறிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் உண்மையே சொல்லணும்னா ஏரியாவில் சாப்பிங் மெடிசன் ஆள் பாருவாரு. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக படம் பண்ணி இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் படமே ஓடுற லெவலுக்கு வந்துடுச்சு. ஏரியாவில் பெரிய கைப்பாரு அப்படின்ற மாதிரியான நிலைமை. அண்ணன் வாரத்துக்கு ஒரு படம், ஆனால் அண்ணன் நடிச்சா அந்த படம் ஓடுன்றதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் நடிக்க போகிற உங்களோட டேலண்ட் இன்னும் வேற லெவல் தான். நீங்கள் மேலே மூவ் ஆகிட்டே இருப்பீங்க. அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அர்ஜுன் தாஸ் பிரதர் குயிக்காக முடிச்சிடுறேன். பட் ஏன்னா லாஸ்ட் லப்பர் பந்தோட சக்ஸஸ் மீட்டில் எனக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. 2 வரியில் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கே ஏன்னா அவ்வளோ பேசுகிறேன், ஏன் பேசலன்னு தோணல. ஏன்னா வாயடிச்சு போயிட்டேன் அந்த டைமில். அர்ஜுன் தாஸ் பிரதர் யூஸ்வலாக ஒரு ஆக்ரோஷமா பேசுற ஒரு ஆளு. கைதி படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போட்டோல 5 பேரோட போலீஸ்காரோட பேர் இருக்கு, அது கொண்டு வரதுக்கு லாட் டைம் செட்டில் பண்றோம் அப்படின்னு மாசா பேசின ஆக்ஷனா பேசினவரை இந்த படத்துல ஆட்டுக்குட்டியை தலை கொடுத்த மாதிரி அமைதியா பேச வச்சு, எப்படி பாஷா படத்துல மாணிக்கம் ரஜினி சார் வந்து கட்டி வச்ச எல்லாரையும் அடிப்பாங்களோ அதே மாதிரி தலைவன் அடிவாங்க வச்சு ஒரு இன்னொரு சைட் ஆஃப் அர்ஜுன் தாஸ் அவர்களை நீங்க டெஃபினட்டா அதை பார்க்கலாம். அதுல அந்த சாங்ல நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அர்ஜுன் தாஸ் ப்ரோக்கும் சிவாத்மிகா அவர்களுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி, அந்த கேரக்டருக்கான ரோலை எவ்வளவு உணர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அர்ஜுன் தாஸ் ப்ரோ, இந்த படம் உங்களை வேற லீக்குக்கு டெஃபினட்டா கொண்டு போகும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். கமிங் டு ஹீரோயின் சிவாத்மிகா, அவங்க ஒரு ஹீரோயின் மாதிரியே அவங்க நம்மளோட ஃபீல் ஆக மாட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி ஃபீல் ஆவாங்க. பிகாஸ் ஏன் அப்படி சொன்னா, வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கான்வர்சேஷன் வித் ஹர் ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஃப்ரெண்ட்லி. ஈவன் அவங்க எப்போ பண்ண ஏதாவது மெமிக்ரி, அந்த ஃப்ரீ டைமில் ஏதாவது மெமிக்ரி பண்ணால், சார் இந்த மாதிரி பண்ணி காட்டுங்க சார், இவங்க வாய்ஸ் பண்ணி காட்டுங்க, அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அந்த விஜய் சேதுபதி இந்த மாதிரி பண்ணி காட்டும்போது ஷி ஃபீல் ரொம்ப ஹாப்பியாக அந்த டைமில். ஸோ குடும்பம் மட்டும் இல்லை, குடும்பமே ஹாப்பியாக நச்சு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமாக நிறைய பேரை சில பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். நிறைய நண்பர்கள், ஸ்பெஷலாக தலைவர் ஆர்ட் டைரக்டர் மனோஜ், அவருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. படம் பார்க்கும்போது தெரியும் அவருடைய ஒர்க் எப்படின்ட்டு. அதே மாதிரி எடிட்டர் தலைவர் பிரசன்னா ஜிகே, அவரோட கட்ஸு வேற லெவல் கட்ஸ், அவருக்கு ஒரு பலத்தை கைத்தல் கொடுக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய படங்கள் பண்ணி இன்னைக்கு இந்த படத்தை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. அண்ட் டெக்னீஷியன்ஸ் குறிப்பாக நம்ம டிஓபி ராஜ்குமார் சார், ரொம்ப விஷுவல்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு. அன்னைக்கு கூட நடித்த அத்தனை சக நடிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படம் ஒரு டெஃபினட்டா ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஹாப்பியான, நீங்க படம் பார்த்துட்டு வரும்போது சூப்பர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். எப்படி வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒரு லவர் பந்து, ஒரு 3PKC இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஹாப்பி படமா இருந்ததோ, அது மாதிரி பாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான படமா இருக்கணும். அண்ட் ஒன்ஸ் அகைன் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு விஷால் ப்ரோ. லவ் யூ. அதை தவிர எனக்கு வேற எந்த வார்த்தையும் சொல்லணும்னு எனக்கு தெரியவே இல்லை. நிறைய டேரக்டர்ல கடந்து வருவோம். ஆனால் ஒரு சில டேரக்டர்ஸ் நம்ம வந்து சில டைம் மூவ் ஆன் ஆகிடுவோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் ஃப்ரம் த டே எப்படி எங்கூட பேசினாரோ அதை விட அதிகமான அன்பு தான் இருக்கு. அந்த அன்பு தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கு விஷால் வெங்கட் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பார்த்திபன் சார். சார் நான் ஹியூஜ் ஃபேன் சார், ஆக்சுவலாக ஹியூஜ் ஃபேன். அவர் போட்ட புதிய பாதைக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, இன்னைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து என்ன படம் போறாருன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ஸ். அவர் மாதிரி மெமிக்ரி பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ அவரை மாதிரியே இருக்கடா லைட்டா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சார் இறைவன் நிலையெல்லாம் ஆடிஷன்லாம் வந்து அனுப்பியிருந்தேன் சார். ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்த இதில் ஏதாவது உங்களோட சின்னதாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓவர் டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மணிகண்டன் ஐயா. ஃப்ரம் த பிகினிங் சின்ன ஒர்க்கை கூட அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுவார், நானும் அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன். அந்த ஒரு இது இருக்குல்ல, ஒரு உயரம் போனதுக்கப்புறம் ஒரு தலகணம் இல்லாமல் இருக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த ஃபீல்டில் இவர் இருக்கார். ரொம்ப நன்றி. அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு எப்போ அடுத்த படம் வரும்னு தெரியல, அதனால தான். ஓகே, லவ் யூ. பிரசன்ட் மீடியாவுக்கு நன்றி. லவ் யூ ஆல். என்னோட பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா போகும்போது சொல்லலைன்னா திட்டுவாங்க. அதுக்கு நான் முன்னாடியே பேசுறதுக்கு காரணம் வந்து பாம்பேக்கு போகிறேன்.
அதில் கூட ஒரு பாம்பு இருக்கு பாருங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேனா இல்லையான்றதை வந்து தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தது. நான் வர வழியில் என்னுடைய கார் வந்து பஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் இங்கே வந்து சேர்ந்தேன். அவ்வளோ முக்கியத்துவம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு. முதல்ல இந்த பாம் படத்தை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்தேன். ட்ரைலர் பார்த்த உடனே இது எப்படி பேசுறது, என்ன பேசுனா அது சரியாக இருக்கும், அதில் என்ன பேசாமல் இருக்கணும், அது எவ்வளோ கூடகமாக பேசுறது அப்படின்னு தெரியல. அதனால் வாயு பகவானை வணங்கிவிட்டு என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். முதல்ல இந்த பாம்னு ஒரு டைட்டிலோட நான் நினைச்சேன் ஏதோ பாம் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது போல இருக்கு அப்படின்னா. நான் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ணணும்னா அந்த டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய குசும்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய குசுமனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ண முடியும். இந்த படத்தை தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பால் எவ்வளோ பெரிய குசுமனாக இருக்க முடியும். அவர் சுகுமார் பாலகிருஷ்ணன், அவர் எப்பவுமே வேஷ்டி சட்டையில் இருப்பார். அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சொல்கிறேன், அவர் ஏதோ உப்பு சத்தியாகிறதுக்கு போகிற மாதிரியே தான் இருப்பார் எப்பவுமே. நான் அவரை பற்றி அப்புறம் பின்னாடி பேசலாம். இது நிறைய பின்னாடி பேசலாம்னே வர வேண்டியதாக இருக்குங்க. எல்லா டைரக்டரும் அந்த முதல் படம் வந்து மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி அந்த டைரக்டர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைரக்டர் அந்த மாதிரியே ஒரு டைட்டில் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக நான் ஒரு இங்கிலீஷ் படம் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம், அந்த படத்தில் கிங் ஆஃப் குசும்பன் ஒருத்தன் இருப்பான். அதை பார்த்தேன் முதல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படத்துல குசும்பன்ற வந்து நான் அதை தான் பார்த்தேன். அந்த கிங் வந்து எப்போவுமே அப்படி தான் இருப்பார். ஆனால் தமிழ் படத்தில் இப்படி கொண்டு வர முடியுதா? அதே மாதிரி பிங்க் பேந்தர்னு ஒரு படம், அந்த படத்தில் ஸ்டீவ் மார்ட்டின் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு, டி இமான் சாருடைய ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் ஒரு ரூம் தனியாக இருக்கும். ஆனால் அந்த ரூம் வந்து தனியாக இருக்குன்னு ஒரு நினச்சிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு ரகசியமாக ஒரு வேலையை செய்வார். செஞ்சால் அது வெளியில் ரெக்கார்டிங் தேட்டர்னே அவருக்கு தெரியாது. 5.1 ஸ்டீரியோவில் வந்து அந்த சத்தம் வெளியில் வந்தோம். இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது தமிழ் படத்தில் பண்ணுற தைரியம் வந்து எப்படி ஒருத்தருக்கு இருக்குன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில நேரத்தில் நம்ம வண்டி காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் ஒன்று வந்துடும். அது யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. நம்ம மெதுவாக கண்ணாடி அப்படியே இறக்குவோம். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் வந்து சினிமாவில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் முழு படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இந்த படத்தில் வந்து நிறைய அன்பு தான் டீல் பண்ணியிருக்காங்கன்னு. அவர் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் எப்பவுமே ஒரு படத்தை செலக்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு பேக்ரவுண்டு பார்ப்பாரு. அந்த ப்ரொடியூசருடைய பேக்ரவுண்ட் சரியாக இருக்கா, படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு வரா, கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாரு. இந்த கண்டென்ட் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அவருக்கு, இல்லை அந்த கண்டென்ட்டை வந்து ஜீரணிப்பாங்களா. இது வந்து ஜீரணத்துக்கும் அஜீரணத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை இந்த டைட்டில் உள்ளது. மிஸ்டர் டி இமான், நான் டீம்ஸில் அவரோட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேல மறுபடியும் வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு டார்லிங் தான் அவர் டி இமான். இங்கே பேசும்போது சொன்னாங்க ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் வரைக்கும் அவர் கவர் பண்ணுவார்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் டி சென்டர் வரைக்கும் கவர் பண்ணுவார். அதனால தான் அவர் பேர் டி இமான்னு வச்சாங்க. தேவர் மகன் படத்தில் அந்த இஞ்சி இடுப்பழக சாங்கில் பாட சொல்லும்போது ஏன் நீ பாட மாட்டேங்கிற, இல்லைங்க வெறும் காற்று தான் வருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்தில் இருக்குமோ, அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சேன். காத்து வாக்கில் 2 காதல்னு ஒரு படம் வந்தது சமீபத்தில். அந்த மாதிரி இந்த படத்தில் எத்தனை காதல்னு எனக்கு தெரியல, அனைவரும் ஒரு காதலாக தான் இருக்கும். ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும்னா அவர் மிஸ்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் வந்து அவர் தான் ப்ரொடியூசர் பேர் போட்டிருக்காரு. தவிர அது முழுக்க முழுக்க போய் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சதா சுகுமாரன். நான் ஏதோ பேரை தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, கரெக்டாக தான் சொல்லுவேன் நான். ஆமாம், ஏன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் வந்து என்கிட்ட பேசும்போது சதா அவங்க பேரை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பார். அதனால அந்த சுதா கிடையாது, சதா சுகுமாரன். உங்களுக்கு தெரியாதுங்க, மேடம் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. மேடம் வந்து அது மேடம் தாங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க. மேடம் தான் உண்மையிலேயே எல்லாரும் வீட்டையும் மேடம் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தைரியம் வந்து ஒரு ஆம்பளைக்கு சொல்கிறதுக்கு.
அதனால மேடம் சிரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்னமும் கல்யாணம் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் அவர் சிரிச்சிட்டு இருக்காருன்னா டெஃபினட்டா அது காரணம் வந்து இந்த படத்தில் நடித்த ஒரு மிஸ்டர் காளி வெங்கட், நிறைய பேர் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. அந்த நிலைக்கு காரணமாக ஒரு விஷால் வெங்கட்டுக்கு வந்து பாராட்டுகள். இதில் நிறைய பேருக்கு வந்து முக்கியமான பாத்திரங்கள் கொடுத்ததுக்கு. மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கமல் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சினிமாவுக்கு வரதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து கமல் சார் தான். நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன். சமீப காலமாக இப்போ வந்திருக்க நடிகர்கள்லேயே என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது வந்து அர்ஜுன் தாஸ். வெரி ப்ராமிசிங் ஆக்டர்னா அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு வருவாருன்றது வேற. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காரு. நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். அதனால அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னு சொல்லலாம். சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி நடிக்காதுங்க சார். நமக்கும் தெரியல, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்திருப்போம். நீங்கள் குட் பை டாக்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அஜித் சாரை ரசிச்சுட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன் அஜித் சார் படம் பார்க்கும்போது அர்ஜுன் தாஸை ரசிச்சிருப்பாருன்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு காம்படிஷன், அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் அந்த படத்தில். நான் பொதுவாக கதை எழுதுனேன்னா வந்து ஹீரோயினை மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்குவேன். இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்கள், அர்ஜுன் தாஸை வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு. கெட்ட நேரம் நான் சொல்கிறது சந்தோஷத்தில் சொல்கிறேன். ஹீரோயின் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸை சென்டர் பண்ணி ஒரு படம் பண்ணலாமா. நான் அர்ஜுன் தாஸ் கூட நான் சொன்னேன் அதுக்கான வாய்ப்பு. இப்போவே அவர் சொல்கிறார் ஜூன் வரைக்கும் டேட் இல்லைங்கிறாரு. இந்த படம் வந்ததுன்னா 27 ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்லுவார். சில நேரத்தில் தோற்று போனால் கூட பரவாயில்ல, நம்ம ஆசைப்படுறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அதனால நான் கதை சொல்கிறேன். சிவாத்மிகா வந்து நான் சின்ன பையனால பார்த்துருக்கேன். இல்லை அவங்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் போது நான் பார்த்துருக்கேன். இந்த ஷாக் இருக்கு இல்லையா, அந்த ஷாக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்க டெஃபினட்டாக ரொம்ப சிறப்பான ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அது இந்த படத்துக்கு அப்புறமேல வரும்போது சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி பொதுவாக ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமேல இந்த படத்தோட வெற்றியை பற்றி எல்லாரும் குசுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா இருக்குது, டெஃபினட்டாக பாருங்க அப்படின்னு காதோட காது வச்சு குசுன்னு பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சில படங்களை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுவோம்ல, அந்த மாதிரி இந்த படத்தை பின்னால் பார்த்துக்கலான்னு விட்டுற வேண்டாம் யாரும். இந்த படம் உடனே வெற்றி அடைஞ்சதுன்னா, இப்போ கூட ஒரு சக்தி சார் சொன்னார் ஒரு பெரிய சேனல் ஒன்று தொடங்க போகிறாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். நம்ம முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அதே சதா கதை தான் அது. அதனால் பெண்களுக்கு தான் அதில் முக்கியத்துவம். இந்த ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அதுக்காகவாது டெஃபினட்டாக இந்த படம் வெற்றி அடையணும். அப்படி நிறைய படம் பண்ணும்போது பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எடுப்பாங்க இல்லையா. இந்த படத்தை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு எடுப்பாங்க. நன்றி, வணக்கம். நான் முன்னாடி கிளம்ப வேண்டியதற்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். ஊடக பெருமக்கள் அப்புறம் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்காக. ஒவ்வொருத்தரையும் பற்றி எனக்கு கனெக்ட் பண்ணி பேசுகிறதுக்கு ஒவ்வொரு பெரிய கதை இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாரோடையும் எனக்கு ஒரு அப்படி ஒரு பரிச்சயம் இருக்குது. திடீர்னு விடுவாங்க எதிர்பார்க்கல. நான் வேறு ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. ஏன்னா இந்த படத்தில் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்கும் ரிஹர்சல் பண்ணிட்டு கூட போகலாம். இந்த படத்துக்கு ரிஹர்சல் பண்ணால் அது என் ரோலுக்கு ரிஹர்சல் பண்ணால் ரொம்ப தப்பாக இருக்கும், இன்னொன்று ஆபத்தாகவும் இருக்கும். ஏன்னா எனக்கு இருக்கிற இந்த படத்தில் இருக்கிற 2 சிக்கலுமே ரிஹர்சல் பண்ண முடியாத சிக்கல். எனக்கு தெரிஞ்ச சரி அதை விட்டுரும், அதை பற்றி நிறைய பேசிட்டாரு 10 நிமிஷம். வந்து நான் இந்த படத்தில் கொஞ்சம் முதல்ல விஷாலுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தான் நன்றி சொல்ல மறந்துடுவோம். இந்த படத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஷாலுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல கதை சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி தயக்கத்தோடு உட்காந்துட்டு இந்த எனக்கு புரியல அந்த தயக்கம் ஏன்னு. இல்லை இது நீங்கள் எப்போ ஷூட்டிங் விஷால் சொல்லுங்கள், நான் எத்தனை நாள் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். சரி நடிக்கிறீங்களா அப்படின்னு அதுதானே சொன்னீங்க நடிக்கிறேன் அப்படின்னா அவருக்கு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடணும்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. இது மாதிரியான ரோல் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். ஏன்னா நம்ம நடிக்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு சொல்லவே மாட்டாங்க நமக்கு. ஸோ அப்படியான ஒரு ரோல். அதே மாதிரி இந்த ரோல் நடித்ததில் நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வாக என்ன பார்க்குறேன்னா, எத்தனை தான் கோடி வச்சுருந்தாலும்
இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய சக்தி இருந்தாலும் அவனோட பணக்கோலத்தை அவன் பார்த்துருக்க மாட்டான். அந்த வாய்ப்பு கலைஞர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான வாய்ப்பு. அது மாதிரி நம்மளை சுற்றி அழுகிறத நம்ம கேட்க முடியாது, எனக்கு கேட்க நம்ம இருக்க மாட்டோமே, அதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ இப்படி இந்த ரோலில் வந்து நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி கொடுத்தாரு எனக்கு வந்து விஷால் வெங்கட். ஏன்னா எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் சரி, ஒரு டெட் பாடி கிட்ட போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் அவனும் நினைக்க மாட்டான். அது வந்து நம்ம இங்கே நோவும் சொல்ல முடியாது, நம்ம அது பண்ணி தான் நம்ம ப்ரொஃபஷனலாக அதை பண்ணுறோம். அதே நேரத்தில் இதில் இருக்கிற அவுட்புட்டு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷம். அதாவது நம்மளுடைய பணக்கோலத்தை நம்ம பார்க்குற ஒரு வாய்ப்பு இந்த உலகத்திலேயே அமையாது யாருக்கு, கலைஞர்களை தவிர்த்து. அது மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு இதில். அதே மாதிரி ரிஹர்சல் பண்ண முடியாத ஒரு கதாபாத்திரம் இது. மணிகண்டன் ரொம்ப நன்றி மணி. வந்து தனியாக அப்படிலாம் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் எனக்கு நான் இந்த மேடையில் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் மணியை வந்து இழுத்த தூக்கி போட்டேன். ஏன்னா மணிகண்டனை வந்து நீங்கள் நிறையா பரிமாணத்தில் பார்த்துருப்பீங்க. மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து ஆக்டரு, நல்ல ரசிகன், பயங்கரமாக ரசிப்பார். அதனால அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான இயக்குனர் இருக்கார். அது சீக்கிரமாக நான் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன். டைரக்ஷன் பண்ணும்போது நடிக்க கொடுக்க மணி அந்த சான்ஸ் கேட்குறதுக்காக தான் இப்போ நான் போட்டு விட்டேன். ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஒரு படத்தில் ஒரு கோ-டைரக்டர், ரைட்டரு, அதில் நான் ஒரு சின்ன ரோல் நடித்தேன். ஒரு 2 சீனை தான் வரும். அந்த 2 சீன் நடித்தது எனக்கு வேடன் ஒரு பேராகிராஃப் வந்து பாராட்டி எழுதியிருந்தாங்க. அதுக்கு முழு காரணமாக மணி தான். ஏன்னா மணி நடிகர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதமே வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே ஊட்டி விடுவாப்புல. அந்த மாதிரி ரொம்ப நன்றி மணி. தேங்க்யூ ஸோ மச். சிபிஐயா, ஸ்ரீ கணேஷ் எல்லாருக்குமே நன்றி வந்ததுக்கு. அப்புறம் இந்த படம் ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு லோகோ போட்டதுன்னா படம் ஹிட். கார்கிக்கு அப்புறம் இந்த மாதிரி எதாவது தொடர்புபடுத்தி பேசுறதுக்கு எனக்கு நிறையா கதை இருக்குது எல்லாரோடையும். அதில் வந்து சக்தி அண்ணா இதுக்குள்ளே வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு எனக்கு. ஒரு விஷால் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே ஓகே படம் ஹிட்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நீங்கள் கூட அசோசியேட் ஆனதுக்கு. அப்புறம் சிவாத்மிகா ஹீரோயின் அவங்களை பற்றி பேசினோம். அர்ஜுன் தாஸ் எங்களுக்கு வந்து இது நான் இது இங்கேயும் போயிட்டு யூட்டன் பண்ணிட்டு வரேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது 2வது படம் அநீதி, கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அநீதிக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த படம் சேர்ந்து பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்ததுன்னு பார்த்தா அர்ஜுன். ஏன்னா என்னை தூக்கி சுமந்தாருங்க படத்தில். சுமந்தாருன்னா ஒரு தடவை 2 தடவைலாம் இல்லை, அது பல தடவை, பல ஷாட்டுக்கு, பல டேக்குக்கு, லைட்டுக்காக, பேக்ரவுண்டுக்காக எத்தனையோ தடவை காலில் செருப்பு போடாமல் என்னை தூக்கி சுமந்து ஓட வேறு சொல்லுவார் டைரக்டர். அது மாதிரி என்னை தூக்கி சுமந்து நடித்த அர்ஜுன் தாஸ்க்கு நன்றி. நான் எவ்வளோ பாரமாக இருந்தேங்க எனக்கு தெரியல, அதை அர்ஜுன் தான் கேட்கணும். இதுக்கப்புறம் நான் இங்கே யூட்டன் பண்ணிட்டு வந்தேன்னா சிவாத்மிகா வந்து நான் சரி இன்னைக்கு என்னென்னமோ அவர் வந்து திட்டம் போட்டு வச்சுருந்தார். அவர் அர்ஜுன் தூக்குற மாதிரி இப்போ சிவாத்மிகா என்னை தூக்கிட்டு போகணும். இப்போது சீனெலாம் சொல்கிறேன்னா சரி அப்போ இவர் வந்து 2 பக்கம் ட்ராலி போட்டலாம், அதில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு அது மேலே காலை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னோ பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ டக்குன்னு சிவாத்மிகா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குண்டு கட்ட தூக்கிட்டாங்க, மூட்டையை தூக்குற மாதிரி. இப்படி தானே தூக்கணும் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சிவாத்மிகா அவங்களோட ஃபுல் பவரையும் வந்து காமிச்சிருக்காங்கன்னா அவங்களே என்ன தூக்கி சுமந்து நடிச்சிருக்காங்க மக்கள் அப்படி. அப்புறம் தயாரிப்பாளர்கள் நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க, ஞாபகம் வச்சுருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. அமெரிக்கா கூட்டு போகிறேன்றீங்க எல்லாரையும். நீங்கள் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் இங்கே எல்லாருக்கும் டிக்கெட் போட்டிருக்கேன். முன்னாடி இந்த படத்தோட அறிமுக விழாலே வந்து அதை சொல்லிட்டாங்க. அதனால் தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக. அப்புறம் மெட்ராஸ் மேட்னி திரைப்பட இயக்குனர் கார்த்திகேயன் மணி அவருக்கு ரொம்ப நன்றி. நான் கூப்பிட்டேன், நேற்று தான் கூப்பிட்டேன், வந்துட்டார். ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் யாரையும் விட்டுனா அந்த ஐயா ரொம்ப நன்றி. லவ் ஸ்டோரி எனக்கு என்னோட நண்பரோட டீமில் ஒர்க் பண்ணியிருந்தார், அங்கேருந்தே எனக்கு தெரியும். நான் நித்தமர்வானம் பண்ணும்போது அவங்க கார்த்தி அவரோட இருந்ததுனால எனக்கு ரொம்ப நெருக்கம். இந்த மாதிரி நிறையா எல்லாரோடையும் சொல்கிறதுக்கு நிறையா கதை இருக்குது. அப்புறம் வந்து இமான் ஐயான்னு சொல்லுவோம். நான் எங்கள் பப்ளிக் படம் டைரக்டரு
அவர் வந்து வேறு படமும் எடுக்க மாட்டுறாரு, அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டுறாருன்ற மாதிரியே இருக்குது. சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏதோ இப்போ திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த படத்தையாக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் சார். சாரோட ஆல்பம் வந்து வேறு லெவலில் இருக்கும், இதுலேயும் பயங்கரமாக இருக்குது. நான் இன்னும் அதை வந்து ஒரு படி மேலே, அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல சார். உண்மையாகவே அந்த ஒருவேளை இது இந்த இடத்துல நான் அப்படி சொல்லிட்டேன்னு கூட நினச்சிக்கிட்டோம். வெயிட் பண்ணுறேன் சார். நான் அவங்களோட தீவிரமான ரசிகர் அப்படின்றதுக்கு நீங்கள் 2 பேர்ட்டு விசாரிச்சு தெரியும். பப்ளிக் டைரக்டரையும் யுகபாரதி கேட்டிங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ பெரிய ரசிகர் அப்படின்றது. டிஎஸ்கே ரொம்ப நன்றி ஐயா, டிஓபி ஐயா, சரவணன் ஐயா, உங்களெலாம் நம்ம டீக்கல் நின்று பேசிக்கலாம், பிரச்சனை இல்லை. அது மாதிரி நான் யாரையும் விட்டுட்டுனா தெரில. எல்லாருக்கும் நன்றி, வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்திபன் சாருக்கு ரொம்ப நன்றி. விஷால், மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விஷால். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காஸ்ட் அண்ட் க்ரூ த வெரி பெஸ்ட். இது வந்து ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஒரு அழகான மெமரியாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஸோ விஷால் வெங்கட் வந்து ஒரு கிரேட் ஹியூமன். எனக்கு ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டேங்க, படம் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் வந்து பாருங்க அப்படின்னாரு. ஸோ ஐ வாட்ச் ஃபிலிம் வீட்டில் போட்டார். எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. நான் வந்து இங்கே இருக்க நிறைய பேர் பண்ண படங்களில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சிவாத்மிகாக்கு நான் பெரிய ஃபேன். எத்தமுருவானத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். சிவாத்மிகா ஆஸ் யூஷுவல் பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வாஸ் வெரி ஹாப்பி. நேரில் சொல்லணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எக்ஸைட்மெண்ட் தாங்க டெக்ஸ்ட்லாம் பண்ணீங்க, செம்மையாக பண்ணிட்டீங்க, செம்மையாக அப்படின்னு சொல்லியிருந்தேன். காளி வெங்கட்னா சொல்லவே தேவையில்ல, அவர் பேர் தெரிவிக்க விட்டுருந்தாரு. டிஎஸ்கே சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் தாஸ், நான் விஷால்கிட்ட கேட்ட ஒரே விஷயம், எப்படி அர்ஜுன் தாஸ் சார் யோசிச்சிங்க, சம்மந்தமே இல்லாமல் அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காருங்க, நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பண்ணுவீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஐடியா வரும் அப்படின்னாரு. நான் அந்த கேள்வி அடிக்கடி கேட்கறதால தான் வந்து படத்தை பார்த்துறியான்ட்டார் அவர். நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்னையா எப்படியா பண்ணார் அவர், ஆக்ஷன் என்னென்னமோ பண்ணுவார் அவர் ஒரு. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஜாப். அவர் என்ன கொடுத்தாலும் பண்ண முடியுன்றதை வந்து இந்த படம் ப்ரூவ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் தெரிஞ்சவங்க. மணி சார், சக்தி சார், இமான் சார், ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். படம் கண்டிப்பாக செம்மையாக இருக்குது. ஸோ பீப்புள் என்ஜாய். ஸோ விஷால் வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்த மனுஷன் வந்து அடுத்து கண்டிப்பாக நல்ல படம் தான் கொடுப்பான்னு எனக்கு தெரியும். ஸோ இட் வில் பி கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ பிரியங்கா. இது நான் மேண்டேட்டாக ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டேஜில் நான் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் அது. அண்ட் இந்த படமும் ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை பற்றி டிபேட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். இறைவனை பற்றியும் இறை சக்தியை பற்றியும் இருக்கிற கேள்விகள், சாமானிய மனிதனில் இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து ரொம்ப அழகாக, அதாவது இது வந்து முள்ளு மேலே நடக்கிற மாதிரியான ஒரு கதை, ஆனால் அது ரொம்ப அழகாக, எவ்வளோ ஜோவியலாக, அது ரொம்ப கன்வின்சிங்காக அது ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றத விஷால் வெங்கட் ரொம்ப ரொம்ப மெச்சோர்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் விஷால். அண்ட் இந்த ஒரு 2 years ஆஃப் ப்ராசஸில் இந்த படம் ஃபஸ்ட்டு கதை கேட்டோன்னே இது நிச்சயமாக அது பண்ணிடணும்னு தோணுச்சு. அண்ட் அதை தாண்டி விஷாலோடைய ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த படம் தாண்டி இந்த படத்துடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் முழுக்க இந்த 2 ஆண்டு காலமாக வந்து இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ப்ராசஸ், ஒவ்வொரு பாடல் இந்த படத்தில் 5 songs அண்ட் ஒரு மியூசிக் டீம் இருக்குது. ஒவ்வொரு சாங் பண்ணும்போதும் அவ்வளோ இனிமையாக இருக்குது. இந்த மனுஷனோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ இனிமையான ஈவினிங்ஸ், மோஸ்ட்லி ஈவினிங்ஸ் தான் நாங்கள் சந்திச்சுட்டு சாங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, சாங் டியூன்ஸ் பண்ணுறது, லிரிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஐ ஹேட் அ பிளாஸ்ட் விஷால். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நல்ல தமிழில் நல்ல தமிழ் வார்த்தைகள் இருக்கக்கூடிய பாடல்கள், அதுவும் இந்த மாதிரியான ரூட்டடான ஃபிலிம்ஸ்க்கு, ரொம்ப வந்து ஒரு ரீஜனல் கனெக்ட் இருக்கிற ஃபிலிம்ஸ்க்கு வந்து நல்ல தமிழ் இசையோட, நல்ல தமிழ் வார்த்தைகளோட பாடல்கள் ஒலிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய அந்த ரீஜனல் கனெக்ட் இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன் நான். அது எப்போவுமே ஒரு இசையை கேட்டால் இது வந்து நம்மளுடைய மண் சார்ந்த இசை, இது நம்மளுடைய தமிழனுடைய இசை அப்படின்னு ஒரு அடையாளத்தோடு இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன். அப்படி இருக்கக்கூடிய படங்கள் அமையும் போது அதுக்கு முன்னாடி இசை வழங்குவது நல்லதுன்னு நினைப்பேன். அப்படி ஒரு செட்டிங், ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணி கொடுத்த விஷாலுக்கு முதல்ல நன்றி. அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் இதில் 5 பாடல்களும் ப்ராப்பர் பிளேபேக் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அது வந்து அதுக்கு நான் விஷால் தான் வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி சாங் சிங்கர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது யாரை பாட வைக்கலாமான்னு சொல்லும்போது
ஏன்னா எவ்வளோ நம்மளுக்கு பிடிச்ச குரல்கள், நம்மளுக்கு வந்து விருப்பப்பட்டு நம்ம லூப்பில் கேட்ட எத்தனையோ குரல்கள் திடீர்னு நம்ம ஸ்டாப் லாக் டமால்னு காண போயிட்டோம். அப்படியே அவங்களை நம்ம விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து எப்போவுமே ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் இதில் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர், எல்லா சாங்ஸும் ப்ராப்பர் பிளேபேக் சிங்கர்ஸ், அது வந்து புதுமுக சிங்கர்ஸாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கர்ஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் இசைக்காகன்னு ஒருத்தங்க சின்ன வயசுலேருந்து ஆயத்தப்பட்டு தனக்காக வந்து தயார் பண்ணி, என் மகளோ என் மகனோ என்னைக்காவது அவன் ஒரு பாட்டு பாடிட மாட்டானா, அவன் இசைக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கான், அவன் என்னைக்காவது ஒரு பாடல் பாடிட மாட்டான் அப்படின்னு ஏங்குற ஒரு புது நியூ கமராக இருக்கட்டும். அதே மாதிரி வெட்டரன்ஸ், இதில் வந்து சித்ராமா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் வந்து மருந்த புஷ்பனம் குப்புசாமி ஐயா அவர்களாக இருக்கட்டும், அண்ட் கார்த்திகா இருக்கட்டும், ஸ்வேதா மோகனாக இருக்கட்டும், மது பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், ஹரிச்சரனாக இருக்கட்டும், இவங்களுடைய குரல்கள் எல்லாமே நம்ம வெவ்வேறு பாடல்கள், வெவ்வேறு இசைமை பாடல்கள் இசையில் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம். அவங்கள எல்லாரையும் இந்த திரைப்படத்துக்காக திருப்பி கொண்டு வந்ததில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஷால். அண்ட் இதில் லிரிசிஸ்ட் ஜெயரா அப்படின்ற ஒரு புது லிரிசிஸ்டும் இதில் அறிமுகமாயிருக்காரு. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எளிமையான, நேரடியாக ஸ்ட்ரைட் டு ஹார்ட் அப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய லிரிக்ஸாக வந்து இதில் எழுதியிருக்காரு. இன்னும் எத்தனை காலம் அப்படின்ற ஒரு காதல் பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார்த்திக் ஸ்வேதா மோகன் அவருடைய குரலில். மணி அமுதவன் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. அண்ட் இறைவா அப்படின்ற ஒரு பாடல் மது பாலகிருஷ்ணன், ஹரிச்சந்திரன் அவருடைய குரலில் ராகேந்து மௌலி அவர் எழுதியிருக்காரு. ஒளிய கேட்க ஒளிய பார்க்க அப்படின்ற ஒரு பாடல், இது புஷ்பனம் குப்புசாமி அவர்களும் யாசின் நிசார் அவர்களும் பாடியிருக்கிறாங்க. இயக்குனர் ஜே.கே. சந்துரு அவர்கள் இந்த படத்துக்காக எழுதியிருக்காரு. தேங்க்யூ சார். அண்ட் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல், இதில் மேக்னா சுமேஷ் அண்ட் தர்ஷினி ராஜ்குமார் இந்த பாடல் மூலியமா அறிமுகம் வராங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உனக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்ற ஒரு பாடல், இதில் லெஜெண்டரி சிங்கர் சித்ராமா பாடியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. அந்த 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 நிகழ்ச்சியோட ஒரு ஒன் ஆஃப் த பேனல் ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த நிகழ்ச்சி அப்போது நான் கண்டெடுத்த ஒரு 4 முத்துக்கள் அப்படின்னு நான் சொல்லணும். சாரா, ஸ்ருதி, நஸ்ரீன், காயத்ரி, ஆதி, அவங்க 4 பேரும் உடனே டக்குன்னு வந்துருங்க, மேடைக்கு வந்துடுங்க. இந்த 4 பேருடைய பேரண்ட்ஸும் இங்கே வந்திருக்காங்க. ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ரொம்ப ரொம்ப டேலண்டடான கிட்ஸ். இவங்க லெஜெண்டரி சித்ராமாவோட சேர்ந்து பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் முதல் பாடலே இருக்கணும்னு வரிகள் உனக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் கொடுக்குற ஒரு பாட்டு. ஸோ அப்படி இந்த குழந்தைகளுடைய குரலை ஒழிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் ஜெயரா, திஸ் இஸ் ஜெயரா, அறிமுகமாற ஜெயரா அவர்கள் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. காயத்ரி, சாரா, ஸ்ருதி, நஸ்ரீன் அண்ட் ஆதியா, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டேலண்ட் ஃபைன். எப்போவுமே நான் ஒரு புது குரல் பார்த்துட்டு இவங்க யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு நான் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் அதில் தான் வந்து நான் கேட்பேன். அது நீங்கள் மக்கள் எல்லாருமே ரொம்ப பேரன்புடன், அது ஒவ்வொருத்தரும், அது யாராக இருந்தாலும், அது எந்த நம்ம தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க உடனே ஒரு 5-10 நிமிஷத்தில் நம்மளுடைய நம்பர் எனக்கு வந்து நீங்கள் உடனே எனக்கு கொடுத்துடுவீங்க. ஸோ அப்படி நான் வந்து பார்த்த ஒரு சிங்கர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். தர்ஷினி ராஜ்குமார் அப்படின்ற ஒரு சிங்கர் ஒரு சின்ன கிராமத்தில் அம்மனப்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அங்கே இருந்து ஒரு சின்ன கிராமத்தில் பாடின ஒரு குட்டி பொண்ணு. இந்த பொண்ணு வந்து பாடி என்ன ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த குரல், இது யார் எங்கன்னு ஆன்லைனில் கேட்க போய் ஒரு 10 நிமிஷத்தில் நம்பர் வந்து அவங்கள்ட்ட நான் பேசி அவங்க அப்பா வந்து பம்பை இசைக்கருவி வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர், சின்ன வயசுலேருந்து அவர் வாசிச்சுட்டு இருக்கிற ஒரு இசைக்கலைஞர். அவர் ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப அழகாக ஒரு பாடல் வந்து இந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல் மேக்னா சுமேஷோட சேர்ந்து அவங்க வந்து பாடியிருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஜி தமிழில் சரிகமப்பா நிகழ்ச்சியில் இந்த பெண் வந்து பங்கேற்று அவ இருக்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ் வசதி வந்து கிடையாது. அப்படி இருந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து தான் ஊருக்காக பேசி அங்கே இருக்கிற நம்ம ஊரில் இருந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து தினந்தோறும் போயிட்டு வர்றதுக்கு உண்டான, அந்த ஊருக்கே பஸ்ஸு கிடையாது, இந்த பஸ்ஸு கிடச்சதுன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அத்தனை கிலோமீட்டர் நடந்து தான் போனாங்க அந்த ஊர் பிள்ளைங்கள்லாம். ஸோ அவள் அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசி அந்த ஊருக்காக பேசி இப்போ அந்த ஊருக்கு வந்து பஸ்ஸு விடுறாங்க. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்த தர்ஷினி ராஜ்குமார்
ராஜ்குமார் ஐயா, உங்களுடைய மகள் பாடகி ஆகிட்டான். சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ. அண்ட் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கார் ஆன் ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து மேட்னஸ். அவ்வளோ அழகாக ஹோல்டு பண்ணுறாரு, எமோஷன்ஸை ரொம்ப அழகாக கன்வே பண்ணுறாரு. அண்ட் வேரிட் எமோஷன்ஸ் வந்து பண்ணுறாரு. அவருக்கு மேலே ஒரு பிம்பம் இருந்துச்சுன்னா, நான் இது பிம்பத்தை உடச்சு நான் இப்போ வேறு ஒன்று பண்ணுறேன், நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்கல, நான் வேறு ஒன்று பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக ஆன் ஸ்க்ரீன் அது ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணுறாரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய குரலுக்கு எத்தனையோ ரசிகர்கள் இருப்பாங்க, அது நானும் ஒரு ரசிகன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சிஸ்டர், yeah, Shivaki, of course I know you, Shivaka Hashekar. You look awesome on screen. My hearty wishes. உங்கள் அப்பாவுடைய மிகப்பெரிய ஃபேன் நான். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இதுதாண்டா போலீஸ் வந்து அத்தனை முறை பார்த்துருக்குறேன். அப்போல்லாம் ஞாபகம் இருக்குது. ராஜ் வீடியோ விஷன் அண்ட் சாதனாஸில் வந்து இப்போ கேசட்ஸ் VHSலாம் போடுவாங்க. அப்போ போய் வாங்கி இதுதாண்டா போலீஸ் வாங்கி அது அத்தனை வாட்டி நான் என்னுடைய வீட்டு VHSல வந்து போட்டு நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அவங்களுடைய மகள் ஆக்சுவலாக வேறு இன்னொரு படத்தில் நம்ம சேர்ந்து பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அது இப்போ பாம்பில் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னும் எத்தனை காலம் அந்த பாடலில் வந்து அவ்வளோ அழகாக அவங்க எமோஷன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க. அந்த படம் முழுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேரக்டர் இதை ப்ளே பண்ணுறது ரொம்ப அழகாக ப்ளே பண்ணுறீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் மணிகண்டன் ஐயா அவர்களே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து. அண்ட் வந்திருக்க இயக்குநர்கள் அனைவருக்கும் 3 BHK பாருங்க சார், ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிம் சார், வாழ்த்துக்கள். அண்ட் லெவன் டைரக்டர் வந்திருக்காரு. அண்ட் அக்பர் சார் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க. அண்ட் மெட்ராஸ் மேக்கிங் டைரக்டர் வந்திருக்காங்க. சிபி சார் வந்திருக்காரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் மேரேஜ் வாஸ் ஆசம். காட் பிளஸ். அண்ட் TSK ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை வந்து ஒரு காமெடியாக எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடியன் வந்து ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி ஓகே இவர் நல்லா காமெடி பண்ணுறாரு வச்சு வந்து காமெடி வச்சு பண்ணி ஈஸியாக கைத்தட்டல் வாங்கிடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் இதில் விஷால் வந்து உங்களை வேறு ஒரு பரிணாமத்தில் காமிச்சிருக்காரு. அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அது நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து அதை எமோட் பண்ணி அதை பண்ணும்போது அது ரொம்ப உண்மையாக இருக்குது. அதை பார்க்கும்போது இவர் வாழ்க்கையில் உண்மையிலேயே இது நடந்துச்சோ, அதுக்கு தான் இவர் இவ்வளோ வேதனை பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுது. அதுதான் உண்மையான நடிகனுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் DOP, I know how challenging this film was while shooting, and it was outstanding, sir. God bless. And sir, நீங்கள் எவ்வளோ ஒவ்வொரு படத்துக்கு நீங்கள் உங்களுடைய 200% கொடுக்குறீங்கன்றது தெரியுது. அண்ட் உங்களுடைய பேச்சுலையும் அது தெரியுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இந்த படத்துலையும் அது கிவிங் 200% சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காளி சார், லவ் யூ டார்லிங். எத்தனை படமா, என்ன பர்ஃபார்மன்ஸஸ். தீவிர ஃபேன் நான். இவர் வந்து இப்போ நான் பண்ணுற படம் அப்படின்னா கூட சார் பொதுவாகவே உங்கள் படம் வந்து எங்கேயாவது போஸ்டரில் பார்த்துட்டோம்னா ஓகே இந்த மனுஷன் பயங்கரமாக ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், அந்த மனுஷனுக்காகவாச்சும் அந்த படம் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடிகர். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து ப்ராமிசிங்காக நாங்கள் இந்த படத்தை வெளியிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது தான் இந்த டோட்டல் டீமுக்கே பெரிய நம்பிக்கை இருக்குது சார். ஏன்னா நாங்கள் ஒரு படம் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டு சூப்பர்னு சொல்லிக்குவோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு அவுட் சைடராக வந்து அதை நீங்கள் பார்த்து அதை வெறும் பார்த்துட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போகலாமல் நான் வெளியிடுறேன் அப்படின்னு முன் வந்து நீங்கள் பண்ணும்போது பெரிய சப்போர்ட் எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் கொடுக்குது சார். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் மேக்னா சுமேஷ் ஒரே வாட்டி மேலேக்கு கூட்டிடலாம். குட்டி பாப்பா அவளும் பாடியிருக்கா. ஸோ இதில் 5 சிங்கர்ஸ் சாலிடாக அறிமுகப்படுத்திருக்கேன். அக்ராஸ் இயர்ஸ் புண்ணியத்தில் மோர் தென் 145 சிங்கர்ஸ் மேலே அறிமுகப்படுத்திருக்கேன். இந்த படத்துலேயே 5 சிங்கர்ஸ்ன்றது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் பேஷன்ஸ். ரொம்ப லேட் ஆகிட்டு நான் அதை சொல்ல வேண்டிய மேடன்றதுனால எல்லாரையும் மென்ஷன் பண்ணேன். ஸோ சாரி ஃபார் டேக்கிங் யுவர் டைம். தேங்க்யூ. ஃபங்க்ஷன் முடிகிற டைம் ஆயிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு நான் விஷ் பண்ண விஷாலோட முதல் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நான் பார்த்து நிறைய இடத்துல எமோஷ்னல் ஆகி இவர் யாருன்னு தேடி இவர்கிட்ட பேசினேன். அப்போ ஆரம்பித்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவர்
எப்போ அடிக்கடி ஒரு ஞாபகம் வரும்போதெல்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். அவர் அதே மாதிரி கால் பண்ணி இந்த படத்தோட அப்டேட் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இந்த படத்தோட பூஜை அன்னைக்கு நான் இருந்து பார்த்தேன். ஸோ அதில் ஆரம்பித்து அவரோட ஜேர்னி இன்னைக்கு இவ்வளோ அழகாக ஒரு படமாக எல்லாரும் பார்க்குற ஒரு ஆல்மோஸ்ட் அது ஒரு வெற்றி படமாக இருக்குன்றது இங்கே பேசின எல்லாரோட விஷஸில் இங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜிலே தெரியுது. இந்த படம் சில நேரங்கள் சில மனிதர்கள் மாதிரியே ஒரு சூப்பரான படமாக, அதை விட ஒரு பெரிய வெற்றியாக விஷாலுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசார நினச்சிக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும். அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் பிரதர், அவர் எப்போ பார்த்தாலும் அந்த ரொம்ப ஒரு பாண்டிங்கோட அவர் பேசுகிறது அவ்வளோ ஜென்யூனாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கு அர்ஜுன் தாஸ்க்கு இந்த படம் ரொம்ப ஒரு சூப்பரான படமாக இருக்கும். அவர் ரொம்ப புது டைமென்ஷனில் பார்க்குற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும். அண்ட் தென் இந்த இமான் சார் ஹேட்ஸ் ஆஃப் சார். நீங்கள் பேசின விஷயங்கள் ஆகட்டும், நான் இது ரொம்ப இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் சார். நீங்கள் எவ்வளவோ பேரை அவங்களோட வாய்ஸ் எப்படி தேடி கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணுறது, இது ஹெல்ப் பண்ண உங்களுக்கு மறந்துருக்கோம். நான் இந்த இடத்துல சொன்னோம், என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கு அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது நீங்கள் தான் சார். 84 அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு மனசார அப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க. இவ்வளோ வாய்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, இவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸை கொண்டு வருது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சார். உங்களோட ஸ்கோரை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க சார். இந்த பாம்பில் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காளி அண்ணா உங்கள் மெட்ராஸ் மேட்ச் இப்போ தான் பார்த்துட்டு அவ்வளோ எமோஷ்னலாக நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன்னா, அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ், லப்பர் பந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற படங்கள்லாம் இப்போ இந்தியாவில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆக்டர் காளி அண்ணா. எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோட நேமு, அந்த நேமெல்லாம் கம்பேர் பண்ணாமல் சொல்லலாம், அதே லிஸ்ட்டில் காளி அண்ணா வைக்கணும். அவ்வளோ பெரிய ஆக்டர் காளி அண்ணா. ஸோ காளி அண்ணாவோட இந்த டைமென்ஷனை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஸோ இங்கே பார்த்திபன் சார் வந்திருந்தாங்க. எவ்வளோ படத்துக்கு அவங்க இந்த மாதிரி யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி, ஸோ பார்த்திபன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். மணிகண்டன், அவர் மணி விஷாலோட ஜேர்னி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து இருக்குது. ஸோ மணி இருக்கிறது அவங்க எல்லாம் ஒரே டீம். ஸோ அது ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ் கெம்ப்ரியோ பிக்சர்ஸ்க்கு பெரிய விஷயம் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய வெற்றிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் நினைக்கிறேன், கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக இருக்கணும். அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் டு தி என்டையர் டீம். தேங்க்யூ. நரேஷனில் எங்கே யாரை பற்றி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, நான் ப்ரிப்பேரும் பண்ணல. ஏன்னா இந்த படத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். விஷால்லேருந்து, இந்த படத்தினோட டிஓபி ராஜ்குமார்லேருந்து, இந்த படத்தினோட ஆர்ட் டைரக்டர் மனோஜ்லேருந்து, இந்த படத்தினுடைய ரைட்டர்ஸ் மணிலேருந்து, மகன் தோழர்லேருந்து, இந்த படத்தினுடைய என்ன சொல்லி இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அதில் வந்து கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த வகையில் முக்கியமாக நடித்தவங்க சரவணன்லேருந்து, டிஎஸ்கேலேருந்து, காளியனாலேருந்து, தமிழ்லேருந்து எல்லாருமே ரொம்ப பிரமாதமான ஆக்டர்ஸ் வந்து இந்த எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக அமைஞ்சு அதே சமயத்தில் இந்த படத்தில் ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்கங்கிறதுல பெரிய பெரிய சந்தோஷம். நான் இன்னொரு ஒற்றுமை என்னென்னா, எல்லாருமே அவங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து இந்த மேடைக்கு வர்ற வரைக்கும் அவங்க எப்படி என்னென்னலாம் கோத்ரூ பண்ணாங்கன்றது ரொம்ப பர்சனலாகவே எனக்கு தெரியும். ஸோ அதனால அது எனக்கு இன்னும் கூடுதலான சந்தோஷம். முக்கியமாக நான் விஷால் கடைசியாக வரண்டா. இன்னொன்று என்னென்னா, இப்போ காளினா ஃபர்ஸ்ட்லேருந்து காளினா வந்து இப்போது சிபி சொன்ன மாதிரி தான், யார் என்ன உதவியை என்ன விஷயத்துக்காகவே எந்த டைமில் கேட்டிருந்தாலும் அதை அவர் செய்ய தயங்காத ஒருத்தர். அது வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப மிகை போல தெரியும், ஆனால் அது வந்து மிகை இல்லாமல் சொன்னால் ஆக்சுவலாக அவர் எவ்வளோ சொன்னாலும் காளினாவை பற்றி கம்மி தான். அவர் கேரக்டர் எப்படியோ கிட்டத்தட்ட அவரோட டேலண்ட்டும் அப்படி தான். நான் வந்து நிறைய சமயங்களில் காளினா வந்து அவர் பண்ணியிருக்கிற வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை அவர் கிட்டத்தட்ட பெரிய கேலரியை கிரியேட் பண்ணிட்டாரு. நான் ரொம்ப ஷார்ட் ஃபிலிம் சமயத்தில் காளினாவை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அவர் வேறு மாதிரி சொல்லுவார். ஆனால் உண்மை என்னென்னா, உண்மையாகவே காளினாவை பார்த்து நம்மளாம் இந்த மாதிரிலாம் நடிக்கணும், இந்த மாதிரிலாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப சொற்பமான நடிகர்களில் காளியண்ணா ஒருத்தர். அப்புறம் டிஎஸ்கே, அவர் முக்கியமாக டிஎஸ்கே பற்றி என்ன சொல்லணும்னா, கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் வரும்.
கிட்டத்தட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பீட் சிங்கிங், ஸ்டேஜ், மிமிக்ரி ஆர் ஆக்டிங் எல்லாத்துலேயுமே வந்து அது இப்போ எனக்கு எப்படின்னா அது தெரியுதோ தெரியலையோ முதல்ல தலையை நுழைச்சிருவோம், என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது. பட் அது ஒரு பெரிய ஸ்பிரிட்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பிரிட்டை வந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்பிரிட் வந்து அவருக்கு பெரிய ஈல்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சரவணன் நான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் முக்காவாசி பேர் ஆடிஷன் எங்கள் டீ கடையில், ஏன்னா எங்கள் டீ கடையில் கூடின எல்லாரும் தான் அந்த படத்தில் மிக முக்கியமான பாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் நாங்கள் தினமும் பார்த்து பேசிக்கிறவங்க சரவணன்லேருந்து நிறைய பேர் வந்து எல்லாம் ஒன்றா ஆரம்பத்துலேருந்து சின்ன வேஷங்கள் பண்ணதுலேருந்து இவங்க எல்லாம் எப்படி வந்திருக்காங்கங்கிறது ரொம்ப, ஏன்னா அப்படி சின்ன வேஷம் பண்ணி தான் எல்லாருமே அப்படிதான் வந்தோம். அந்த வகையில் இந்த ஜேர்னியை பார்க்கறதுக்கே அவ்வளோ நிறைவாக சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இமான் சார் வந்து நான் வந்து அவர் ஒர்க் பண்ண படத்தில் ஒரே ஒரு படம் விஸ்வாசம் மட்டும் தான் நான் டயலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாங்ஸ், அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான சாங்ஸை வந்து நம்மளுக்கு ஏன்னா ஒரு மெலடிங்கிறது வந்து இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருந்த நிலைமையில அந்த பேலன்ஸை டில் பண்ற ஒர்க் வந்து அந்த வேலையை செய்யற ரொம்ப கம்மியான பேர்ல வந்து சார் இருக்காங்க. நான் இன்னைக்கு நானும் ஸ்ரீயும் பேசிட்டு இருந்த போது புஷ்பவனம் குப்புசாமி சாரோட பெரிய ஃபேன் நான். ரொம்ப நாள் கழிச்சு அவர் வாய்ஸை கேட்கறது அவ்வளோ நிறைவாக இருந்தது சார். ரொம்ப 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 நன்றி அவரை அக்னாலேஜ் பண்ணதுக்காக. ரொம்ப நாள் கழிச்சு அவரை திருப்பி கொண்டு வந்திருக்காரு. அண்ட் இந்த படத்தினுடைய அந்த இப்போ இன்னும் எத்தனை காலம் தாங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு ரெக்கார்ட் ஆன பிறகு அந்த சமயத்தில் வந்து ரெக்கார்ட் பண்ண உடனே எனக்கு போட்டு காமிச்சாப்புல விஷால். நான் அந்த சமயத்துலேருந்தே நான் அந்த போட்டு காட்டின சமயத்திலே சொல்லிட்டு அந்த பாட்டு இட்டு அப்படின்னு. ஸோ சூப்பர் சார், பிரில்லியன்ட். அண்டு இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து இப்படி ஒரு கண்டென்ட் வந்து பேசிக்காக இதை சென்ஸ் பண்ணுறதுக்கோ ஆர்எல்ஸ் இதை முகம் சொல்லிக்காமல் இது சொல்ல வர விஷயத்தை கேட்குறதுக்கோ ஒரு நிஜமாவே ஒரு சென்சிபிலிட்டி தேவை. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி இந்த படத்தை நீங்கள் தயாரித்ததுக்காக. அப்புறம் ஒரு படம் தயாரித்தது இல்லாமல் அதை விநியோகிக்கிற அது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை வந்து இப்போ இல்லை, எனக்கே 3 படம் பண்ணியிருக்காரு சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். இந்த படத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணதில்ல சார். எப்படின்னா அவங்க கம்பெனி சீல் விழுந்துருச்சுன்னா படம் இட்டு அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அப்புறம் தலைவர் அர்ஜுன்தாஸ் அவர்கள். அர்ஜுன் சார் வந்து நான் வந்து இப்போ கைதி தான் முதல்ல பார்க்குறோம். பார்த்த உடனே நான் வந்து கைதி படத்தை தெலுங்குல டப் பண்ணும்போது நான் வந்து என் ஃப்ரெண்டு தான் ரைட்டர். நான் அவன்கிட்ட கெஞ்சின டேரி நான் ட்ரை பண்ணுறேன்டா, நான் ப்ளீஸ்டா நான் அவனுக்காக இந்த கேரக்டர் நான் டப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி. அவனா சொன்னான், நீ ஃபஸ்ட்டு வாய்ஸ் டெஸ்ட் கொடு, உன்னால் முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. நானும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நானும் டம் கட்டி பார்க்குறேன், அந்த ரீச்சே பண்ண முடியல. ஸோ அப்போ நான் சொல்லிட்டேன், இல்லை நான் ஃபெயிலியர், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பட் ஆஸ் அன் ஆர்டிஸ்டா நம்ம வந்து ஒரு ரோலை கையில் எடுக்கிறோம். பட் அந்த ரோலை ஓன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய சுப்ரீம் கான்ஃபிடன்ஸ் வேணும். அது ஃபர்ஸ்ட் படத்துலேயே எப்படி இந்த ஆளுக்கு வந்தது அப்படிங்கிறது எனக்கு பயங்கர பெரிய ஆச்சரியம். எப்படி இதை பண்ணாரு அப்படின்னு. அண்ட் அதை தான் நீங்கள் அதை தொடர்ந்து எல்லா படங்கள்லையும் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, அர்ஜுன்தாஸ்னா இப்படி தானப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் வந்து வேற ஒரு வேலையை செய்கிறதுக்குமே ஒரு அதீதமான ஷியர் கான்ஃபிடென்ஸ் வேணும். அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய தடவை வாய்த்து நிறைய வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை பண்ணி இன்னும் நிறைய வெற்றிகளை குவிக்கணுங்கிறது மனசார சொல்கிறேன். உண்மையாலுமே ரொம்ப வாழ்த்துக்கள். அப்புறம் சிவாத்மிகா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சொல்கிறேன். நான் இந்த பாடல்கள் பார்த்ததும் சரி, ஆனால் நித்தம் ஒரு வானத்துலேயுமே சரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி அவங்க அப்பாவுடைய மிகப்பெரிய ஃபேன். அண்டு அப்புறம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருந்த எல்லாருக்கும், ஸ்ரீலேருந்து அக்பர் சார்லேருந்து சந்துரு, கார்த்திகேயன் மணி, சிபி சார், அப்புறம் ஐயா சண்முக பிரியன் ஐயா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கமிங் டு விஷால் வந்து இதே மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட 2007 and 2008 நான் வந்து ஒரு ஸ்டேஜில் மிமிக்ரி பண்ண ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்டாக. எனக்கு பதிலாக நான் அந்த சமயத்தில் எனக்கு செமஸ்டர் இருந்தது, எனக்கு பதிலாக மிமிக்ரி பண்ண அந்த ஸ்டேஜுக்கு போன தலைவர் வந்து விஷால் தான்.
ஸோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சது. அப்புறமா எங்களுக்கு பெருசாக கான்ட்ராக்ட் இல்லை. நான் வந்து அப்புறம் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்புறம் ரைட்டராக அப்படி போன போது ஒரு நாள் டீ கடைக்கு வந்து இதே மாதிரி தான் நின்னா. என்னடா அப்படின்னு கேட்டேன். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். பட் அந்த சமயத்துலேருந்து த ஸ்ட்ரகிள்ஸ், அவன் அனுபவித்த ஸ்ட்ரகிள்ஸும் சரி, இங்கே அவன் நிற்கிறதுக்கு என்னென்னலாம் அவன் கோத்ரூ பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்ததில் நான் அவ்வளோ பெருமையாக இருக்குது. தனி ஆளாக இவ்வளோ பெரிய பேட்டில் நான் சொல்கிறது, இப்படி ஒரு சினிமா எடுத்து அரல்ஸ் இப்படி ஒரு இந்த சினிமாவை ஒரு பேப்பர்லேருந்து ஒரு சினிமாவாக மாற்றினதுலேருந்து அவனோட கான்ஃபிடென்ஸும் அண்ட் அவனோட தைரியமும் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். வந்து நான் இது சும்மா மேடைக்காகலாம் சொல்ல, நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதே இந்த பையன் வர்றா அப்படின்னு சொல்லி நான் இவனை பற்றி ரொம்ப பெருமையாக, ஏன்னா எங்களுக்கு நான் மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இவன் வந்து எரிவலை மாதிரி ஏதாவது நோண்டிகிட்டே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு பெருமையை போல. இவங்க பெற்றோர்கள் வந்து எவ்வளோ பெருமை அடைவார்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நானும் பெருமை அடைகிறேங்கிறதுல எந்த பொய்யும் இல்லாமல் சொல்லிக்கிறேன். இந்த படம் அது பேசின விஷயத்துக்காகவும் அது வந்து எடுக்கப்பட்ட நேர்த்திக்காகவும் நிச்சயமாக உங்கள் எல்லாருடைய ஆதரவும் பெறும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன். தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. I'll start with the production house. Sudha ma'am, Sukumar sir, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். விஷால் சார் பற்றி லாஸ்ட்டில் பேசலாம். இங்கே பேசுனதுனால இமான் சார் எனக்கு உங்கள் மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அப்பா தான். அவர் பிளேலிஸ்ட்டு ஃபுல்லாக உங்கள் பாட்டு தான் இருக்கும். ஸோ ஐ எம் ஆல்சோ அ ஹியூஜ் ஃபேன். உங்கள் மியூசிக்கில் நடிக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். மணிகண்டன் சார், ஐ எம் அ வெரி 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 பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். I think you're a fabulous actor and thank you so much for coming here. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் டேக்கிங் யுவர் டைம் டு டாக் அபவுட் அ ஃபிலிம். காளி வெங்கட் சார், சார் உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட இவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். யூ டாட் மீ ஸோ மச் ஆன் செட் அண்ட் அந்த தோசை சாம்பாருக்காக கூட ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. You're a fabulous person, sir. Honored to work with you. செட்டில் என் கூட எப்போவுமே இருந்து என்னை அட் ஆல் டைம்ஸ் என்டர்டெயின் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு பிரியாக்கும், ஸ்மிருதிக்கும், சபரீஷ்க்கும், டிஎஸ்கே மோகன் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராஜ் சார், யூ டன் அ ஃபேபுலஸ் ஜாப். சரவணன் சார், எல்லாருக்குமே, எங்கள் டீமுக்கும் எங்கள் ஏடிஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஸ்டேஜில் பேசுகிறதே ரொம்ப பயம், ஸோ டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். Vishal sir, you've gone through so much இந்த படத்துக்காக. அது வந்து சொல்லிட்டே போனால் அது ரொம்ப டைம் ஆகும். பட் லோகேஷ் சார் சொன்ன மாதிரி அவர் எப்போவுமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பார்த்துக்கலான்னு. சார், இந்த படம் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்காக இட் ஹேஸ் டு பிகம் a huge. இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், பிரபாவதின்ற ஒரு கேரக்டருக்கு நான் சூட்டபிளாக இருப்பேன் நினச்சி ஒரு ஆடிஷன் இல்லை, எதுவுமே இல்லை. ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் செட் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். அந்த ட்ரஸ்ட் என் மேலே வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அர்ஜுன் சார், யூஆர் அ ஃபேபுலஸ் ஆக்டர். எல்லாரும் சொல்கிற மாதிரி ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் ஒண்டர்ஸ் ஃபார் யூ. உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணதுக்கு அவ்வளோ சந்தோஷம். பட் அதை விட உங்களை மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட் இந்த படத்தினால கிடைச்சதுக்கு இன்னும் சந்தோஷம். அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ். அண்ட் நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி பண்ணுறதுனால இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுனால பெரிய ஹிட் ஆனால் வில் பி வெரி ஹாப்பி. ப்ளீஸ் செப்டம்பர் 12 எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இட்ஸ் அ ஹார்ட் வார்மிங் ஃபிலிம் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ. யாரையாச்சும் மிஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். ஸோ மச், ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஸோ ஐ நோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. 5 minutes மட்டும் எடுத்துக்கிறேன். முதல்ல போயிட்டு காட்டிட்டீங்க ஆர்டரில் போகல விஷயம். ஐம் லாஸ்ட்டில் பேசுகிறேன். பட் ஃபர்ஸ்ட்லி பார்த்திபன் சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து பேசுனதுக்கு ட்ரூலி மீன்ஸ் லாட் சார்.
Thank you, Siddhi brother. Thank you so much. So big thank you to you as well, Lokesh sir. Thank you, Akbar sir. Thank you, Sri Ganesh brother. First time I think Philo sir reception la paatha annikku pesna and thank you. You've been really sweet and kind. Eppo meet pannalo romba kind ah irukeenga. Thank you so much. Mani brother means a lot. நீங்க சொன்ன performance பத்தியா இருக்கட்டும் இல்லைன்னா it felt very genuine. நிறைய வாட்டி கேரவன் உட்காந்து விஷயோட செட்லையோ இல்லை அந்த புது படம் செட்லையோ கேரவன் உட்காந்து பேசியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தோஸ் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் கண்டிப்பாக இன்னும் கேரவன் உட்காந்து பேசுவோம். சக்தி சார் தேங்க்யூ ஸோ மச் சார். சக்தி சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினாரு. ஒன் ஆஃப் த ஃபியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்போ ஞாபகம் இருக்குது, ரசவாதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைம் எடுத்து கால் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. தேங்க்யூ சார். இந்த படமும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் டைம் எடுத்து மெசேஜ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுங்க, படத்தை பற்றி பேசுங்க. தேங்க்யூ சார். நீங்கள் படம் பேசுறது ரொம்ப சந்தோஷம். கேப்ரியோ பிக்சர்ஸ் சுதா அண்ட் சார் இருக்காரு உட்காந்துருக்காரு. சார் அண்ட் both of you ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர்ஸ். செட்டில் நைட் ஷூட் இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக வந்து செட்டில் உட்காந்து ஷூட் பார்ப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டவுட்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்காக தெரியும், பட் ஆனாலும் டெய்லி இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி செட்டில் ஆர்டிஸ்டோடு இருக்கட்டும், விஷயோடு இருக்கட்டும், ஃபுல் டீமோட ஒரு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ சப்போர்ட். இது உங்களோட முதல் ப்ரொடக்ஷன் தெரியும், பட் ஐம் ஹோப்பிங் இந்த படம் 12th ரிலீஸ் ஆகி நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சுதாகர். இன்ஃபேக்ட் இமான் சார் இது விஷால் அவங்களுக்கு சொன்னார் இல்லைன்னு தெரியல, பட் ஃபர்ஸ்ட் டைம் விஷால் வந்து சொன்னார் இமான் சார் தான் மியூசிக். அண்ட் ஐ செட் பா ஓகே நான் மியூசிக் கவலை இல்லை, அவரை தூக்கி எங்கேயோ கொண்டு போகிற படத்துன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் பட் நீங்களும் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அவர் கதை நிறைய பண்ணுவது அர்ஜுன் தாஸ் மணிமுத்துவா. நான் அவர் வந்து என்கிட்ட கேட்டார், நான் வாஸ் லைக் ஓகே. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் உங்களுக்கு தான் வந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இமான் சார் ஃபார் தட். இந்த படத்தில் காளி சார் அநீதியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படத்தில் எந்த சீனும் ஒன்றா ஷூட் பண்ண முடியல. பட் அந்த வார்த்தை தங்கப்புள்ள அது ஒட்டிக்கிச்சு. அண்ட் அன்றைக்கே சார் சொல்லியிருந்தேன், ப்ரொமோஷன் டைமில் அநீதி ப்ரொமோஷன் மீட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன், இன்னும் சார் ஒரு படம் ஒன்றா பண்ணணும். அண்ட் ஃபைனலி பாம் வந்துச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்பாலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்திருக்காரு. ஸோ அதுலேயே அவரோட பர்சனாலிட்டி பற்றி பேசுறது எனக்கு எந்த தகுதி இல்லை, பட் ஆனாலும் a phenomenal actor and a wonderful human being. So thank you, Kali sir. அந்த வெயிட் தூக்குனதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த தோசை மேட்டர் தான் காமெடி இருந்தது. பட் ஓகே, அதை இன்னும் நான் பேசணும், டைம் எடுத்துக்கு வரும்ல. லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் குயிக்காக மென்ஷன் பண்ணிவிடுவேன் எவ்ரி ஒன்ஸ் நேம்ஸ். இல்லை எனக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குயிக்லி எஸ் சரவணன் பிரதர் இங்கே இருக்காரு. தேங்க்யூ பிரதர், ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் நான் லீட் இல்லை, விஷால் அவரோட ரைட்டர்ஸ் அண்ட் நிறைய ஸ்டார்காஸ் இருக்காங்க. அது சரவணனாக இருக்கட்டும், நம்ம டிஎஸ்கே பர்தா இருக்கட்டும், காளி சாராக இருக்கட்டும், சிவாத்மிகா இருக்கட்டும், நாசு சாராக இருக்கட்டும், அபிராமி மேமாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படம். அவங்க தான் இந்த படத்தோட லீட்ஸ். நானும் அதில் குட்டி பார்ட்டாக இருக்கேன். பட் விஷால் இந்த ரைட்டர்ஸ் ஃபுல் கிரெடிட் டு ஆல் ஆஃப் யூ. லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். குயிக்காக அவங்க பேர் மட்டும் சொல்லிடுவேன். ஐ வாண்ட் டு தேங்க் தெம். தி ரைட்டர்ஸ் ஆஃப் கோர்ஸ் மணிகண்டன், அபிஷேக் and Marinan. Thank you so much. Shivatmika, I'll come to you. Okay. Kicha Ravi, Singham Police sir, thank you. Sabarish, Balasaraman, thank you. Priya, thank you so much. Tamarsan, Povia, Illa, but Povia, thank you. Kavya, Rohan, Gopinath, Shivan Martin and Imtiaz, thank you so much. நீங்கள் எல்லாரும் ஈக்குவலாக இந்த படத்தில் அவ்வளோ எஃபர்ட், அவ்வளோ நாட்கள் நைட் ஷூட் பண்ணி ஒரு ஃபேமிலி தான் ஷூட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ. பாம் இஸ் என்னோடது எவ்வளவோ அவ்வளோதான் உங்களுதும். நீங்கள்னா பாம் கண்டிப்பாக இல்லை. ஸோ திஸ் மூவி பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் அஸ்.
சிவாத்மிகா தேங்க்யூ. ரொம்ப ஃபார்முலா இருக்கு, அவங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். சிவாத்மிகா அவங்க பேசுகிற மாதிரி, பட் இங்கே தான் மேடையில் சார்லாம் போட்டு பேசுனாங்க. செட்லலாம் வாடா போட தான் இருக்கும். பட் லவ்லி ஒர்க் வித் யூ சிவாத்மிகா, அண்ட் ஹோப்பிங் நீங்கள் தமிழில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி விஷால் வெங்கட். ஸோ இது நிறைய பேசினாரு, இந்த மாதிரி தெய்வம் இன்னைக்கு இதுக்கப்புறம் பண்ணாத. ஸோ விஷால் வந்து ரொம்ப ஈஸியாக சொன்னார், எஸ் இட்ஸ் நோ ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வாய் மீஸ் சொன்னார். பட் இல்லை, அது இல்லை. அவர் இன்ஃபேக்ட் ரசவாதி ஷூட் டைம் அப்போது மதுரை வந்தார் ரைட்டர்ஸோடு. அண்ட் சார் இந்த கதை சொல்லணும் சார் சொன்னார். சரி ஓகே விஷால் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த ரூம் இந்த மாதிரி நடக்கிறேன். இட்ஸ் லைக் விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா? எஸ் சார். விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா? எஸ் சார். பட் எனக்கு ஏன் அந்த கன்விக்ஷன் பிடிச்சிருக்குன்னா, சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு இவர் சொன்னார், இந்த மாதிரி மணிமுத்து கேரக்டர் வந்து அர்ஜுன் தாஸ் தான் பண்ணுறாரு. அண்ட் எல்லாருமே வந்து அர்ஜுனா அர்ஜுனா. பட் ஈவன் தென் அதெல்லாம் தாண்டி நார்மலாக ஒரு டவுட் வரலாம்ல, சரி எல்லாரும் கேட்குறாங்க அர்ஜுன் வேணுமா வேணாமா. பட் அதெல்லாம் தாண்டி விஷாலோட அந்த கன்விக்ஷன் டு பிலீவ் நான் தான் மணிமுத்து அந்த கேரக்டர் ப்ளே பண்ணணும் சொல்கிறது. தேங்க்யூ ஃபார் தட் விஷால். அண்ட் ஃபைனலி இப்போ இன்னும் படம் பார்த்தவங்கலாம் ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஐம் கிளாட் யுவர் கன்விக்ஷன் இஸ் கம் ட்ரூ. பட் தேங்க்யூ. இது ரொம்ப லாங் ஜேர்னியாக இருந்திருக்கு விஷாலுக்கு. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி, லோகேஷ் சொன்ன மாதிரி பார்த்துக்கலாம் சார், நோ ப்ராப்ளம் சார். மழையை பார்த்துக்கலாம் சார், நோ ப்ராப்ளம் சார். ஷூட் ஒரு 24 hours, நோ ப்ராப்ளம் சார், பார்த்துக்கலாம் சார். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம். பட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப பேஷனட். ஒரு பியூட்டிஃபுல்லான கதை. இதுக்கு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட கிட்ஸோட தியேட்டரில் எமோஷன்ஸ், ஹியூமர், ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வித் அமேசிங் மியூசிக். இந்த படத்தோட பேக் போன் இமான்ஸோட மியூசிக். ஸோ ப்ளீஸ் செப்டம்பர் 12th வந்து தியேட்டரில் படம் பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நாசர் சருக்காக, அபிராமினாக்காக, காளி வெங்கட் சருக்காக, சிவாத்மிக்காக, பிஎஸ்கே பிரதருக்காக, சரவணுக்காக, அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ்க்காக பாருங்கள். அண்ட் கொஞ்சம் லவ் பேலன்ஸ் இருந்தால் எனக்காக பாருங்கள். அண்ட் விஷாலோட ட்ரேஷனுக்காக பாருங்கள். அண்ட் ராஜ், தேங்க்யூ ஸோ மச் for the visuals. Wishing you all the very best, Raj. Once again, thank you press and media. நீங்கள் எல்லா படம் ஸ்க்ரீனிங்க்கு அப்புறம் என்ன ஓரமாக கூட்டிகிட்டு போய் உங்கள் ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. ஐம் ஹோப்பிங் செப்டம்பர் 12th நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுப்பீங்க. தேங்க்யூ. கைதிலேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆடியன்ஸை போய் சேர்த்துருங்க. ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்குமே அந்த ஃப்ரெஷ் ஷோ அன்றைக்கி உங்கள் ஃபீட்பேக்காக வெயிட்டிங். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். பிக் தேங்க்யூ கமலா சினிமாஸ்க்கு இந்த ஈவெண்ட் நீங்கள் நம்ம டீமாக இங்கே ஹோஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அண்ட் நீங்கள் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் வெரி பெஸ்ட் யூ. அண்ட் வெரி ஹாப்பி சார். அந்த சின்ன குழந்தைங்களுக்கு பாட்டு சின்ன குழந்தைங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என் படத்தில் பாடிருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்வேஸ் கீப் தட் ஸ்மைல், full of energy, all the very best. Thank you once again. Thank you.